கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே முகம் சிதைந்த நிலையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வினோத்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத்குமார், சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அதாவது பார்த்தோம்னா வடலூர்ல அந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரத்துல பார்த்தோம்னா முகம் சிதைந்த நிலையில் அதாவது 25 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் ஒருவர் அதாவது உடல் பாதி அளவு மணலில் புதைந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு அதிக அளவில் பாலியல் வன்கொடுமை கொலைகள் நடைபெற்று வரும் நிலையில் அதாவது இன்று காலை அந்த வடலூர் டு அதாவது கும்பகோணத்திலிருந்து சென்னை வரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வடலூருக்கு அருகே உள்ள கண்ணுத்தோப்பு என்ற இடத்துல பார்த்தோம்னால் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பார்த்தோம்னா ஓரமாக கொட்டி வைக்கப்பட்டுள்ள அந்த மணல்ல உடல் பாதி அளவு மணலில் புதைந்து முகம் கொடூரமாக சிதைக்கப்பட்டு இளம்பெண் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை அந்த இளம்பெண் உடலை கைப்பற்றிய பொழுது முகம் முழுவதுமாக சிதைக்கப்பட்டு உடல் ஓரளவு அதாவது இறந்து 2 நாட்கள் ஆன நிலையில் ஓரளவு அழுகிய நிலையில் அந்த இளம்பெண் சடலமானது இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தொடர்ந்து பார்த்தோம்னால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலே அங்க தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்கள் வரவைக்கப்பட்டு அந்த இளம்பெண்ணின் உடல் மீட்கப்பட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இளம்பெண் யார், எங்கிருந்து இங்கு வந்தார், அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஏதேனும் விபத்தில் இறந்து சாலை ஓரத்திலே மணலில் தூக்கி வீசப்பட்டாரா, தற்கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களிலே போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலே தற்பொழுது சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்.